கண்ணா கவனிடா. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 8.3 சம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருப்பேன்டா கண்ணா, அதை பார்த்துட்டு கூட நீங்கள் சம்ஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் evaluate sin 18 by cos 72. ஸோ இப்போ trigonometric ratios of complementary angles படிச்சிருப்போம். நம்ம ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் அப்படின்னா 0, 30, 45, 60, 90. ஸோ அது இல்லாமல் வரக்கூடிய இந்த மாதிரி 18, 72, 26 இப்படி வரப்ப இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இவாலுவேட் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ சைன் தீட்டா அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிமெண்டரி என்னன்னு சொல்லியிருக்கோம்? cos 90 minus theta. கரெக்டா? இங்க என்ன தீட்டா வேல்யூ இருக்கோ அதை 90ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? சைனுக்கு cos தான் காம்ப்ளிமெண்டரி. அப்ப இங்க sin 18 இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? cos of 90 minus 18 எழுத போறேன். சைனுக்கு பதிலா I'm going to make the numerator and denominator the same trigonometric ratios. ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி trigonometric ratioவா இருந்தா cancellation ஏதாவது இருந்தா பண்றதுக்கு ஈஸி. கரெக்டா? சோ அப்ப cos of 90 minus theta. இங்க theta உடைய வேல்யூ 18, அதனால cos of 90 minus 18 by denominator change பண்ண வேண்டாம். ஏன்னா ஏதாவது ஒண்ணு either the denominator or the numerator can be changed. ஒரே மாதிரி கொண்டு வரதுக்காக. சோ இப்போ நான் numerator மாத்திட்டதுனால denominator undisturbed இருக்கு. ஓகேவா? சோ இப்போ cos 90 minus 18. 90 minus 10 80, 80 minus 8 72. so step wise mental mathல பண்ணலாம். இல்ல தெரியாதவங்க ரிட்டர்ன்ல இப்படி ரஃப் காலத்துல எதுலயாவது வந்து நீங்க செஞ்சுக்கலாம். சரியாடா கண்ணா? சோ அப்ப cos 72 denominator நம்மளோட வேல்யூ என்னடா கண்ணா? cos 72. when the numerator and the denominator are same, they will be cancelled and the answer will be equal to 1. ஓகேவா? சோ இதனுடைய வேல்யூ என்னடா தங்கம்? 1. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் போலாமா? tan 26 cot 64. அப்ப tan அப்படின்றத நான் cot ன்னு சேஞ்ச் பண்ணலாம், இல்ல கீழ இருக்க cot அப்படின்றத tan சேஞ்ச் பண்ணலாம். சோ லாஸ்ட் சம்ல நம்ம நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணதுனால நான் உங்களுக்கு இதுல டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். சோ tan 26, what is the complementary angle for tan? வெரி குட். ரெசிப்ரோக்கலும் சரி காம்ப்ளிமெண்டரி சரி, tan க்கு எப்போதுமே cot தான். சோ tan theta equals cot 90 minus theta. அப்படியே vice versa சொல்லணும்னா என்ன எழுதுவீங்க? cot theta equals tan 90 minus theta. கரெக்டா இல்லையா? சோ அப்ப இப்ப cot theta தான் நமக்கு இங்க இருக்கு. அத நான் tan ல எழுதணும்னா tan 90 minus theta. tan 90 minus இங்க theta உடைய வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 64. இருக்கிறதை எடுத்து எழுதணும் இங்க. ஓகேவா? tan 90 minus 64. அப்ப tan 26 by இங்க tan 90 minus 64 ஓட வேல்யூ 90 minus 60 30, 30 minus 4 26. கரெக்டா? இல்ல தெரியாதவங்க நான் இப்ப என்ன சொன்னேன்? ரிட்டர்ன்ல செஞ்சு பார்த்துக்கோங்க. 90 minus 64 அப்படின்னா நமக்கு இங்க என்னது? 26. சரியா தங்கம்? சோ இப்ப tan 26. so again numerator and denominator are same. அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர்? 1. when it is cancelled the answer will be equal to 1. ஓகேவா கண்ணா? புரியுதா? சோ third and fourth subdivision ட்ரை பண்ணலாமா? ஓகேமா. சோ இங்க third subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க? cos 48 minus sin 42. சோ இப்போ cos 48 அப்படி வச்சிட்டு sin 42 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளா சேஞ்ச் பண்ணலாம். either one, any one of these. கரெக்ட்டா? சோ அப்ப cos நான் அப்படியே வச்சேனா sin நான் மாத்த போறேன். as usual sin உடைய இது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன? cos. கரெக்ட்டா? சோ அப்ப இங்க ஆல்ரெடி நமக்கு cos இருக்கு. அப்ப cos of 90 minus theta. அப்ப cos 90 minus என்னது? theta உடைய வேல்யூ இங்க என்ன இருக்குன்னு? 42. 90 minus 42. அப்ப that is equal to cos 48 minus cos 48. ஒரே வேல்யூ தான் நம்ம எப்போதும் வருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கால்குலேட் பண்ணாம போட்டுறேன். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க கண்ணா. ஒரு நீங்க வந்து ப்ரிஸ்டட் சம்ஸ் கூட உங்களுக்கு கேட்கலாம். கரெக்டா? சோ அதனால இந்த இடத்துல வந்து எப்பவுமே ஒரு சப்ட்ராக்ஷன் நீங்க திரும்ப பண்ணி பார்த்ததுல எந்த தப்பும் கிடையாது. சரியாமா? ஓகே. சோ இங்க 8 minus 4 என்ன? 4. 48. cos 48 minus cos 48 என்னது? 1 ஆன்சர் கிடையாது. வெரி குட். இங்க டிவிஷன்ல இருக்கு. சோ when numerator and denominator are same, நம்ம கேன்சல் பண்றப்ப 1 time னு வரும். சோ 1 ஆன்சர். அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேன்சல் ஆவறப்ப என்ன ஆகும்? 0. cos 48 இருக்கு and we subtract cos 48. இருக்கிறத நீங்க அப்படியே எடுத்துறீங்க. you take away. அப்ப ஆன்சர் என்ன? 0. when it is cancelled என்னது? 0 ஆன்சர். ஓகேவா?
So அடுத்தது பாருங்க fourth subdivision. What they have given? Cosecant 31 minus secant 59. So இதுலயும் நீங்க cosecant 31 அப்படியே வச்சிட்டு secant நீங்க கன்வர்ட் பண்ணலாம் because cosecant and secant are complementary to each other. கரெக்ட்டா? Sin and cos are complementary, cot and tan அதே மாதிரி cosecant and secant. நான் so cosecant மாத்தாம secant change பண்றேன். சரியாடா கண்ணா? இல்லனா நீங்க மாத்தியும் பண்ணலாம். தப்பு கிடையாது. So cosecant 31 minus secant உடைய complementary angle. So secant theta உடைய complementary angle cosecant. கரெக்ட்டா? அப்ப secant theta equals cosecant 90 minus theta. அப்ப எனக்கு இங்க secant 59 இருக்கு அப்படினா நான் என்ன எழுதணும்? cosecant 90 minus 59. புரியுதா புரியலையா? Okay. So next one என்னது? cosecant 31 minus இங்க 90 minus 59. எப்போதுமே calculation ஒரு டைம் பண்ணி பார்த்தறலாம். ஓகேவா? So 8 minus 5 3. அப்ப cosecant 31 again. So cosecant 31 and cosecant 31 if it is removed, subtracted, what will be the value? 0. அப்ப subdivision C and subdivision D ஓடது third and fourth subdivision தான் நமக்கு ஆன்சர் என்னக்கனா 0 and first and subdivision என்ன வருது 1 1. ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸியா தான இருக்கு. சோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்றப்ப ரெண்டையும் நீங்க ஒரே ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோவா மாத்த முடியுதான்றத பாக்குறீங்க. சோ தட் உங்களுடைய ஆபரேஷன்ஸ் வந்து ஈஸியா இருக்கும், இவாலுவேஷன்ஸ். ஓகேவா? Thank you கண்ணா.